ஆடினாலே அம்மனோட வைப்பு தான் ஃபுல்லாமே, எங்கே பார்த்தாலுமே திருவிழா கோலமாக தான் இருக்கும். இந்த மாதம் ஃபுல்லாமே திருவிழாவாக தான் இருக்கும். இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் நான் செஞ்ச பூஜையை தான் நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து காமிச்சிருக்கேன். நான் சிம்பிளாக வந்துட்டு சாமி படத்துக்கெலாம் பூ மட்டும் மாற்றிட்டு அப்புறம் விளக்கேற்றிட்டு நெய்வேத்தியமாக வந்துட்டு பால் பாயசம் மட்டும் நான் செஞ்சுருந்தேன். வாரம் வந்துட்டு நம்மளுக்கு 5 வாரம் வந்துட்டு ஆடி வெள்ளி வருது. மாதத்தோட 2வது நாளே வந்துட்டு வெள்ளிக்கிழமை வருது. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு கிருத்திகையும் வருது. ஆடி முதல் நாளே வந்துட்டு பிள்ளைங்களெல்லாம் சீக்கிரமாக எழுப்பி விட்டு அவங்களையும் குளிக்க வச்சு அவங்களையும் கிளப்பி ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்கு முன்னாடி அவங்களையும் சாமி கும்பிட வச்சுட்டு நான் ஸ்கூலுக்கு இன்றைக்கி அனுப்பி விட்டேன். ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு தான் நான் கோயிலுக்கும் கிளம்பணும். வெளியே எங்கேயாச்சும் அம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் வந்துட்டு நேற்றே போயிட்டு வந்துட்டு ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு. சரியான கூட்டம், கந்தர் கூட்டம். நேற்று தான் வந்துட்டு கந்தக்கோட்டம் முருகர் கோயில் கும்பாபிஷேகம் போயிருந்தேன். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதனால் வந்துட்டு இன்றைக்கி நான் வீட்டு பக்கத்துலேயே இருக்க கோயிலில் போய்ட்டு நான் சாமி கும்பிட்டு வந்துட்டேன். நம்ம மனசார கும்பிட்றதுல தான் இருக்குது கோயிலில் போய் சாமி கும்பிட்றதுலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போனால் கோயிலில் வந்துட்டு அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினச்சி போனால் எந்த ஒரு அலங்காரமும் இன்னும் பண்ணலை. அதோட சரின்னு சொல்லிட்டு நானும் ஒரு அக்காவும் போயிருந்தோம். கோயிலில் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.